ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாய் வீட்டு நெய்ச்சோறு. இந்த நெய்ச்சோறு எப்படி ஆக்கிறது, பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த டவுட் எல்லாத்துக்கும் கிளியரான ஒரு வீடியோ தான் இது. சூப்பரான நெய்ச்சோறு, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த நெய்ச்சோறுக்கு தொட்டுக்க இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும், மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் எடுத்திருக்கேன். 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம மசாலா வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே, சரிங்களா? இப்போது தக்காளி ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம நறுக்கி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் ரெசிபிக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். டக்குன்னு காலையில் நம்ம எந்திரிச்சதுமே குழந்தைங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ்ன்னு சொல்லலாம். இது சீரக சம்பா அரிசி வச்சுமே செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்ய போகிறேன். ரொம்பவே குறைவான செலவில் டக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே நம்ம பிரியாணிக்கு நறுக்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக தேவைப்படும், தக்காளியுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஆனால் இந்த நெய் சாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட் பிரியாணி லெவலுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நெய்ச்சோறு பாய் வீட்டில் சமைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்கிட்டயே நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க, இதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் சோம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி நறுக்குனது, ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியண்ட்டு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் எடுத்திருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போவே அரைச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க செய்ய போகலாம். நான் குக்கரில் தாங்க செய்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம், என்ன நீங்கள் தம் போடுற மாதிரி இருக்கும். குக்கரில் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்மில் கூட செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு நெய் நான் பார்த்தீங்கன்னா ஆவின் நெய் தான் எடுக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் நெய் விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நெய் நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இது நெய்ச்சோறு அப்படிங்கிறதால முழுக்க நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப நெய் நம்ம சேர்த்துட்டோமே ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும், சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் வேண்டி முக்கால் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா கால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது காஞ்சி வந்ததும் நெய்யும் எண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த வாசனை உங்களுக்கு வர்றது நல்லாவே தெரியுங்க, படப்படன்னு வெடிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். இப்போ நான் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்ந்ததும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அரை வேக்காட்டில் இருக்கும்போதே நீங்கள் தக்காளியை சேர்த்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு செஞ்சாலே நெய்ச்சோறு சூப்பராக இருக்கும். இது பாய் வீட்டு கல்யாணத்தில் நிறைய ஸ்பெஷலாக செய்யக்கூடியது. நாங்கள் அதிகமாக செய்கிறது பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு தான், உங்களுக்கே தெரியும். நெய்ச்சோறும் தால்சாவும் வைப்பாங்க, இந்த சாம்பாரோட அந்த கிரேவி மாதிரி. அது மட்டுமே இருந்தாலே நல்லா இருக்கும், அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அந்த லெமனையும் பிழிஞ்சு விட போகிறோம். இதில் நம்ம தனி மிளகாய் தூளோ, தனியாத்தூளோ, வேறு ஏதாவது மசாலாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணிடவே கூடாது. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனோட ஃப்ளேவரே போயிடும். இப்போ அந்த மல்லி, புதினா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே இது கூடவே போட்டுடலாம்.
நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெய்ச்சோறுடைய அந்த மனமே இல்லாமல் அந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேண்டி தயவு செய்து வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் பச்சை மிளகா மட்டும் வச்சு நீங்கள் செய்யுங்க. நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பாய் விட்டு நெய்ச்சோறு கமகமன்னு உங்கள் வீட்லேயும் மணக்கும். இப்போ அந்த அரை லெமனையும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் நம்ம பிழியும் போது நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். ராத்திரி வரைக்கும் இருந்தாலும் சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுதியுமே இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் 1.5 டேபிள் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நிறைய போட்டுக்கிறோம் இல்லைங்களா. நெய்ச்சோறுக்கு பாருங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுவே உங்களுக்கு போதுமானது. மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப அடியில் இருக்கே என்னடா இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவைப்படக்கூடியது. ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்பில் ஏதாச்சும் ஒரு கப்பில் 3 கப்பு எடுத்துக்கோங்க. இதே அளவு செய்யணும் அப்படின்னா 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சாதம் நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ அது ஒரு பக்கம் ஊறட்டும். இதில் வந்து கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்துட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்துடும். இப்போ அரிசியை நல்லா வந்துட்டு கழுவி எடுத்தாச்சு. 1/4 மணி நேரம் ஊறவும் செஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை எல்லாத்தையும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இதுவே கிட்டத்தட்ட 1 கிலோ அரிசி கிட்ட வருங்க. என்னுடைய கப்பில் 3 கப்பு நான் சேர்க்கும்போது 1 கிலோ அரிசி கிட்ட வந்துருச்சு. இப்போ இதுக்கு தண்ணி வைக்கிறதாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எல்லாருக்குமே. எப்படி தண்ணி வைக்கிறது, சொத சொதன்னு ஆகிடுதே அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனிங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி சேர்த்தோம் இல்லைங்களா, 3க்கு அப்படியே நம்ம 5.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 6 கப்பு கணக்கு, அரை கப்பு நீங்கள் தள்ளி வச்சுட்டு 5.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரிங்களா. அரை கப்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் குழையாமல் சூப்பராக வரும். பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 2 விசில் வந்தால் போதுமானது. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும் சாதம். நல்லா ஸ்டீம் வந்துட்டு அமர்ந்த பிறகு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு போயிடலாம் வாங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ போல் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நம்ம சிக்கன் கிரேவி வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க. அப்படியே வந்துட்டு மசாலா போட்டு சிக்கன் வந்துட்டு பெப்பர் போட்டு கிரேவி பண்ணியிருக்கோம். ரொம்பவே இதுவுமே ஈஸியான ஸ்டெப் தான். உங்களுக்கு இந்த ரைஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணாலே போதும். அன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி அப்படியே போட்டாச்சு. அது ஒரு வாசத்துக்காக தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளையும் பொரிய விட்டுடலாம். இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கறி சரி, அப்புறம் பிரியாணி சரி, எதுவாக இருந்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வாசத்தோடு கிடைக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே பொரிய விட்டுறலாம். இது எண்ணெய் கறி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயிலே வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வதக்கணும். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் மசாலாவை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சீக்ரெட் மசாலா நம்ம எப்படி அரைக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்கான டைம் எனக்கு இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த சீக்ரெட் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் இந்த சிக்கனை நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் வந்துட்டு இந்த சிக்கனோடு அப்படியே வந்துட்டு பிடிக்கிற மாதிரி பரட்டி விடுங்க. இது கூடவே கொஞ்சம் போல் குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் இல்லைம்மா, இது வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். இதை நல்லா வந்துட்டு விரவி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்குவோம். இது நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் மட்டன் கூட வந்துட்டு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் போட வேண்டாம், ஏன்னா சிக்கன் ரொம்ப குழஞ்சி போயிடும். 2 விசில் போதுமானது. இது நல்லா பெரட்டியாச்சு. நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம விசில் போட்டுடுவோம். ஆல்ரெடி நம்ம சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம கிரேவியும் வந்துட்டு வச்சாச்சு. இப்போ 2மே வந்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், 2 விசில் வந்ததுமே நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா சிக்கன் மசாலா, அது ஒரு வாசத்துக்காக வேண்டி. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். இதுவுமே அப்பைக்கு பொடிச்சது தான். பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் போல் மிளகு ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா கம்மன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெய்ச்சோரோட வாசமும் இந்த சிக்கனோட கிரேவி வாசமும் சேர்த்து எப்படா சமைச்சு முடிப்போம் சாப்பிடுவோன்ற அளவுக்கு அவ்வளோ மணக்குது வாசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மேலே கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னத்திக்கும் வெங்காயம் போடலை, தக்காளி போடலை, ஆனால் கிரேவி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாதத்தில் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி வந்திருக்கு. சட்டுன்னு ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம். இது கூட நீங்கள் ரசம் வச்சு வெள்ளை சாதம் வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்துட்டு நெய்ச்சோறு சூப்பராக விசில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு அப்படியே ஸ்டீம் எல்லாம் அடங்கி ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நான் 3 கிளாஸ் அளவுக்கு தானே அரிசி போட்டேன். 3/4 குக்கர் அளவுக்கு சாதம் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான நெய்ச்சோறு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, மனமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோண்டு மசாலாவில் எப்படிங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் மறக்காமல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெய்ச்சோறு இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முஸ்லீம்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. டக்குன்னு அப்பைக்கு நெய்ச்சோறு வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்கனாலே நெய்ச்சோறு தான் செய்வாங்க. ஆனால் இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் நெய்ச்சோறுனா எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படியே செஞ்சாலும் அவங்களுடைய டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டைலுமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி நெய்ச்சோறு செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெய்ச்சோறு எப்படி வந்துச்சுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சுட கொதிக்க இருக்குது. நான் சாப்பிட்றத வேற வீட்டில் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் சாப்பிடணும் பசிக்குது, ஒரு பக்கம் சுட இருக்குது, அதையும் பார்த்துட்டு சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்டியாக மனமாக நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே உட்காந்து நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நான் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.